ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்டரி பிஸ்னஸ்க்கு இன்னைக்கு விடுமுறையாக மாறிடுச்சு. ஸோ அதால இணைய வீடியோ கொஞ்சம் சீக்கிரமே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது நாளைக்கு உண்டான வீடியோ இன்னைக்கே உங்களுக்கு கிடச்சிருச்சு. வீக் டேஸில் வழக்கமாக வீக் டேஸில் நமக்கு லீவ் வராது, இன்னைக்கு வந்திருக்கு. அதனால வீடியோவை கொஞ்சம் முன்னாடியே போடலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம இன்னைய மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,225 இங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல என்ன பண்றாங்களோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான செட் பண்ணிட்டு நேரா கீழே வந்தாச்சு. எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளோட R1 ப்ரீவியஸ் டே ஹையும் கீழே இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு கூட வரல. நம்மளோட R1ல சப்போர்ட், R1ல சப்போர்ட், அப்புறம் ஓப்பன் ப்ரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கடுத்து ஓப்பனுக்கு கீழேயே ஒரு சைட்வேஸ், திரும்ப வேகமா மேலே போய் நம்மளோட R2ல ஒரு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆயிட்டு அதுக்கடுத்து ஓப்பன் அபோவ் சைட்வேஸ். ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லை, சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 150க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி என்னதான் ஓப்பன் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னாலும் திரும்ப தொடர்ந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து மேல் நோக்கி போக தான் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால முன்னமே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதால மட்டும்தான். இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இதன்படி உங்களோட ட்ரேட் செட்டப்பை எடுங்க, உங்களோட ஃபெயிலியர் லாக்ஸ் குறையும். இங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களோட என்ட்ரிஸை குறைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட கேபிட்டல் சேஃபா இருக்கும். ஸோ என்ட்ரிஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது அப்படின்னாவே உங்களோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு தேவையில்லாத என்ட்ரி நீங்க கண்டுபிடிச்சு அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரியை உங்களால ஃப்ரீயா எடுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம க்ளோசிங் ப்ரைஸும் நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சீக்கிரமே மணி 7 மணி தான் ஆகுது, அதுக்கு முன்னாவே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். 24,440 அப்படின்றது நமக்கு நாளைக்கு R2 இருக்க போகுது. 24,366 அப்படின்றது R1 இருக்க போகுது. 24,225 அப்படின்றது S1 இருக்க போகுது. 24,159 அப்படின்றது S2 இருக்க போகுது. ஓகே, இதுதான் நமக்கு உண்டான லெவல்ஸ் நாளைக்கு உண்டானது. இந்த லெவல்ஸை என்னைக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலாக எடுக்காதீங்க. நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த ஏரியாங்களில் மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தொடர்ந்து மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். தொடர்ந்து என்ன பண்றாங்க, எந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து அப்சைட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,350 ரொம்பவே தள்ளி தான் இருக்கு. இப்போ க்ளோசிங் ஆன இடத்துல இருந்து 24,350 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு. 24,250 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல திரும்பியும் மார்க்கெட் பழையபடி அதோட டவுன் சைட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகக்கூடிய இடங்கள். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் 61 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதில் யார் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் நமக்கு 24,293ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் 24,231 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் இந்த
ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதிகப்படியான டைம் வேல்யூ கால் சைடு இருக்கு அப்படின்றத தான் நமக்கு உணர்த்துது. இந்த அதிகப்படியான டைம் வேல்யூ கரைச்சாகணும். கரைச்சு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட்டையும் சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஈவன் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இதுக்காக தான் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைம் வேல்யூ எப்படி டீகே ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு க்ளோசிங் நமக்கு 24,320 24,231 அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. நாம சொல்லியிருக்க இந்த 250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஓப்பன் எங்க கொடுக்குறாங்க, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். இந்த 250க்கும் 350க்கும் நடுவில் இருக்கிற பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குது, இந்த 24,250ல காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, 24,350ல காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க. ஒரு ஆப்ஷன் செல்லர் அவன் ஒரு பொசிஷனை கிரியேட் பண்றான் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா இருக்கும், ஓடிஎம்மாவே எக்ஸ்பைரி டே மட்டும் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் மொத்த டைம் வேல்யூவும் 0 ஆக போகுது. அப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் அவன் செல் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஃபுல் ப்ராஃபிட் அவனுக்கு கிடைக்க போகுது. 0 ஆயிடுச்சுன்னா ஃபுல் ப்ராஃபிட், அந்த ஃபுல் ப்ராஃபிட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் நடக்கும். ஸோ ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத தான் அவன் ஒவ்வொரு நாளும் கவனிக்க போறான். அப்போ ஃபுல் ப்ராஃபிட் நடக்கணும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கு அவன் செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா இருக்குமா இல்லை ஐடிஎம்மா மாறிடுமா அப்படின்றது தான் அவனுக்கு தேவை. ஸோ என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாவே இருக்கும், என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா மாறும் எப்படின்ற இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஸ்பாட்டை உங்களால் பை செல் பண்ண முடியாது, அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூஷனல் லெவல் ட்ரேடராலையும் பை செல் பண்ண முடியாது ஸ்பாட்டை. ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத முழுசாக புரிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த லெவல்ஸ் பை செல் பண்ணக்கூடிய இடமா என்னைக்குமே பார்க்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற